எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து தகுதி நீக்கமா? வெளியான தகவலால் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே பரபரப்பு. என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பல போராட்டத்திற்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒற்றுமையாக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்தனர். ஆனால் தற்பொழுது அதுவே அவர்களுக்கு வினையாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதிமுக அமைய வேண்டும் என்று தொண்டர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவசரமாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது அதிமுகவின் இரு அணிகளாக உருவாவதற்கு இதுதான் காரணமாக அமைந்தது. தற்பொழுது வரை இரு அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவா அல்லது எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவா என்றும் தற்பொழுது வரை தெரியவில்லை. ஏனென்றால் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், கோவை மற்றும் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இரண்டுக்குமே ஆதரவுகள் பெரும்பான்மையாகத்தான் இருந்தது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு கோபம் உண்டாகும் வகையில் அமைந்திருக்கும் நிலையில் குறிப்பாக சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவர்களுக்கிடையான மோதல்கள் எடப்பாடி பழனிசாமியால் தான் வந்திருக்கிறது என்றும் அதிமுகவில் சில மாற்றங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார். குறிப்பாக 4 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருந்த நிலையில் 2 மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து சி.வி. சண்முகம் அவர்கள் எனது தொகுதியை தவிர மற்ற இடங்களில் 2 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதனால் கட்சியை எதிர்த்து சி.வி. சண்முகம் அவர்கள் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பும் செய்தார். ஆனால் அதனை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறிவிட்டு வெளிநடப்பும் செய்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தற்பொழுது தலைமைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து இதுபோல் இருந்தால் அதிமுகவில் 3வது அணி உருவாகலாம், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டியடிக்கப்படுவார் என்றும் கூறியுள்ளார்.